பாண்டியன் நெடுஞ்செழியன் பேரை வைக்கிறதுக்காண்டி நம்மளாம் தமிழ் தேசியவாதியெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் தான் பாண்டியன் சொன்னவன் எவனுமே பாண்டியனுக்கு போராட வரல. நான் தான் பாண்டியன் ஒருத்தன் சொல்றியா, இல்ல நான் தான்டா பாண்டியன் ஒருத்தன் சொல்றியா, சரி நீங்களே பாண்டியன் எடுத்துட்டு போகடா அப்படின்னு சொன்னா பாண்டியனுக்கு எவனும் போராட வரல. நாம தான் போராடிக்கிட்டு கிடக்கிறோம் தமிழ் தேசியவாதிக. பாண்டியன் நான் தான் எவனுமே சொல்லக்கூடாது. ஏன்னா பாண்டியன் இருந்த காலத்துல சாதியும் இல்லை ஒண்ணும் இல்லடா. ஏன்டா இன்னும் பாண்டியனை பிடிச்சிட்டு ஏன் ஜாதி ஓன் ஜாதி சொல்ற? அப்ப நீ இப்பெல்லாம் சொல்ல முடியா, ஓ இவன் ஜாதியா இருக்கும் பாண்டியன்னு சொல்லிட்டு பாதி பேர் நம்மளை விட்டு போயிரியா, ஓ இவன் ஜாதியா இருக்கும் சொல்லிட்டு அவனும் போயிரியா. அப்ப தமிழ் தேசியவாதி நாங்க 4 பேர் தான் உட்கார முடியும். இப்ப பாண்டியன் சொன்னவெல்லாம் வந்து போராட முடியாது. இப்போ என் வம்சாவளிலாம் பாண்டியன் சொல்ற, வா போராடு. இல்லடா என் வம்சாவளிலாம் பாண்டிய, வா போராடு, மீட்டெடு, சந்தோஷப்படுற. அப்ப பாண்டியர்களின் தன்னை நிலைநிறுத்தி கொண்டாலும் அவர்கள் உண்மையாக பாண்டியர்கள்லாம் கிடையாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. பாண்டியர் காலத்தில் எந்த சாதிகள்லாம் கிடையாது. அப்ப குடிகள் தான் இருந்துச்சு. குடிகள் தான் அந்த பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவனை கொண்டு சாதிய சிக்கலை இழுத்து விட்டுறாதீங்க. இப்படி இழுத்து விடுறதுனால தான் சில நம்மளுக்காண்டி போராட்டங்கள்லாம் அது வந்து கூர்மை மழுங்கி போயிருது. அந்த கூர்மை மறுபடிக்கு வரைக்கும் மழுங்கடிக்கப்படாது. அதனால தான் இன்னைக்கு திராவிடம் இன்னைக்கு தலைத்து இன்னைக்கு வளர்ந்து போய்கிட்டு இருக்கிறான். நம்ம எதையுமே நம்மளால செய்ய முடியல. கட்சியுடைய நிறுவனர் தோழர் பீமா பாண்டியன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய பெயரை வைக்க கோரி இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தூண்டுதலாக இருந்த எனது அன்புக்குரிய சகோதரர் இமயம் சவரனோன் அவர்களே, அன்புக்குரிய சகோதரர் அருளினின் அவர்களே, அன்புக்குரிய சகோதரர் செந்தமிழ் குமரன் அவர்களே, அண்ணன் கதிரவன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த தாய் தமிழர் கட்சியின் சார்பாக என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர்கள் தனக்கான அதிகாரங்களை பறிபோய் கொண்டிருக்கிறது. அனைவரும் வாருங்கள், உட்காருங்கள், அமர்ந்து போராடுங்கள் என்று சொன்னால் யாரும் வருவது இல்லை. உட்கார்ந்து போராட முடியாத காரணத்தினால்தான் இன்று கண்டவன் நின்றவன் எல்லாம் உட்கார்ந்து நம்மளை அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கிறான். தமிழ்நாட்டிலேயே மிகவும் தமிழர்கள் பண்பாடு கலாச்சாரம் மிக்க ஒரு பகுதியாக இருப்பதுதான் மதுரை. அந்த மதுரை ஆண்ட ஒரு மாமன்னர் உடைய பெயரை வைப்பதில் இவர்களுக்கு என்ன சங்கடம் என்று தெரியவில்லை. தமிழ்நாட்டில் உள்ள எந்த பகுதி அது உடைத்து புதிதாக கட்டப்பட்டாலும் அதற்கு கருணாநிதி பெயரை வைப்பதை தான் ஒரு வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த உடைக்காமல் ஒரு கருணாநிதி பெயர் வைப்பார்கள் என்றால் அது இந்த சேர் தான் என்று நான் அப்பொழுதே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் வந்து இதில் கருணாநிதி இப்படி கையை காமிச்ச மாதிரி ஒரு சிலை அமைக்கப்படும். இது சொல்லலை, ஒரு 10 ஆண்டுக்குள்ள இது நடக்கும். இது என்ன, அதனால ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பகுதி இந்த பகுதி, தொண்டு தொட்டு ஒரு கலாச்சாரம் மிக்க பகுதி. ஜல்லிக்கட்டு என்பது ஒவ்வொரு தமிழுடைய வாழ்வியலினுடைய அது ஊற்றுக்காக உடன்பட்ட ஒரு இதாக வளர்ந்து கொண்டிருக்குது. அதில் கருணாநிதி பேர் வைப்பதில் என்ன, கருணாநிதி ஏன் பேர் வச்சானே தெரியல. கருணாநிதிக்கும் தமிழர்களுக்கும் என்ன சம்பந்தம்னே தெரியல. ஒரு தெலுங்கன் இவனை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைப்பதே நம்ம வந்து வேதனையாக கருதுகிறோம். அது நம்முடைய பாரம்பரியத்தில் உள்ள இடத்துக்கு அவன் பேரை வைப்பது தான் மிக வெட்கக்கேடான செயல். அதற்கு தமிழர்கள் வந்து தனக்கான ஒரு போராட்டங்களை எடுப்பதில்லை. தமிழர்கள் எப்போதுமே திராவிடத்துக்கு ஒரு முட்டுக் கொடுப்பாகத்தான் இருக்கிறார்கள். இந்த பகுதியிலே இந்த பாரம்பரியத்தை அழிக்கக்கூடிய பகுதிகளாக பாருங்க, சங்கராசாமிகளுடைய அந்த பெயரை அளிப்பதோட மீன் சின்னத்தை அளிப்பதோட இப்போ வந்து பாரம்பரியமிக்க நம்ம விளையாட்டு திடலுக்கு வந்து அந்த பெயரை வந்து வச்சுட்டாங்க. நாங்கள் முதல்ல வந்து பேசணும் அதை பற்றி. அருளினியன் தான் அப்படி ஒரு பதிவை போட்டாப்புல, அப்புறம் என்னையா பதிவை போட்டிருக்க அதை ஆரம்பிச்சிடலாம்னு இருக்கும்போது அண்ணன் இமயன்ட்டு அதை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நாங்கள் அண்ணன் செந்தமிழ் குமார், அருளினியன், ஐயவன், அண்ணன் கதிரல் நிலவன் எல்லாருமே கூடி பேசணும். வாங்க ஒரு பெரும் போராட்டங்களாக அதை முன்னெடுத்தா தான் நம்மளுடைய அந்த குரலை பதிவு செய்ய முடியும். இல்லைன்னா எந்த பதிவும் இல்லாமையே அவங்க பேரை வச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. அதனுடைய முதல் கட்டு வெற்றியாக நினச்சிக்கோங்க. நம்ம அதனுடைய மதுரையில் நின்ற அந்த போராட்டம் நம்ம வந்து அதை தூண்டுதலாக அதை எதிர்கொண்டுதான் வேகமாக வந்து அந்த இதை திறந்துட்டாங்க. இல்லைன்னா பொறுமையாக அதை திறந்துருப்பாங்க, பெரிய விழாவாக எடுத்திருப்பாங்க. அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றி தான். அப்போ நம்மளை கண்டு திராவிடம் பயப்படுது.
நம்மளை சர்வசாதாரணமாக நினைக்கல, நம்ம தான் சர்வசாதாரணமாக அதை நினச்சிக்கிட்டோம். நம்மளை கண்டாலே திராவிடத்துக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்க அவன் தூக்கமே வர மாட்டேது அவங்களுக்கு. இவன் மிகப்பெரிய இடைஞ்சலாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அச்சத்தோடு தான் வாழ்கிறாங்க. அந்த அச்சத்தை மேலும் மேலும் நம்ம வந்து அதை கொண்டு போகணும். அதுக்கு சில சகோதர கட்சிகள்லாம் நம்மளுக்கு மாறாகவே செய்கிறாங்க சில விஷயங்களை. முதல்ல என்ன சொல்கிறாங்க, பாண்டியன் நெடுஞ்செழியன் பேர் ஒப்புன்னு சொன்ன உடனே நாங்களா சரி, நான் ஐயா இவர் கூட சொன்னார், ஐயா இமேஸ்வரன் கூட தமிழர் ஏறுதல்களுடைய அது ஒப்பமானு கேட்டார். இல்லைங்கய்யா, ஏற்கனவே அந்த நம்ம சகோதர கட்சிகள்லாம் பாண்டியன் நெடுஞ்செழியன் பேர் வைக்க சொல்லிட்டாங்க, நம்மளும் அந்த கோரிக்கையை நம்ம உடன்பட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இப்படி வச்சவன இந்த படத்தை சொல்ல, நீ இப்படி வந்தா நான் அப்படி போயிட மாட்டேன்னு சொல்றது பாரு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, டக்குன்னு மூக்கே தேவர போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ மூக்கே தேவர பேர் வச்சாலும் அங்கே ஏற்றுக்குருவான், ராணி மங்கம்மா பேர் வச்சாலும் அங்கே ஏற்றுக்குருவான், நீங்க யார் பேர் வச்சாலும் ஏற்றுக்குறான். அவன் தமிழனா இருந்தா போதும் எங்களுக்கு, அதுதான். நீ யார் பேரானாலும் வச்சுட்டு போ, நாங்கள் அதை பற்றி கவலையே பட மாட்டேன். ஆனால் அவனுக்கு தமிழராக இருக்காரு இருந்தாலும் ஏற்றுக்கிறேன். நீ அதனால எங்களை பிரித்தாலும் சுழிச்சு இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறப்படாது. நீங்கள் உங்களை விட நாங்கள் வயதிலும் மூத்தவர்கள், அனுபவத்திலும் மூத்தவர்கள், எதை எப்படி எதிர்கொள்வோம்ன்றது எங்களுக்கெல்லாம் தெரியும். ஆக சகோதர கட்சிகள் நம்மளோட இணைந்து வந்தால் இதையும் பண்ண முடியும். நான் தமிழர் தேசியத்தினுடைய விடுதலைக்காக போராடுன்னு சொன்னா மட்டும் பார்த்தாத, அவன் உண்மையாவே அவன் தமிழராக இருக்க வேண்டும், தமிழ் தேசியத்தினுடைய தூண்டுகோலாக இருக்க வேண்டும், இதுக்கு உயிராக நேசிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய அந்த இதாக வைக்கிறோம். பாண்டியன் நெடுஞ்செழியன் பேரை வைக்கிறதுக்காண்டி நம்மளாம் தமிழ் தேசியவாதியெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் தான் பாண்டியன் சொன்னவன் எவனுமே பாண்டியனுக்கு போராட வரல. நான் தான் பாண்டியன் ஒருத்தன் சொல்றியா, இல்ல நான் தாண்டா பாண்டியன் ஒருத்தன் சொல்றியா, சரி நீங்களே பாண்டியன் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னா பாண்டியனுக்கே ஒன்றும் போராட வரல. நாம தான் போராடிக்கிட்டு கிடக்கிறோம் தமிழ் தேசியவாதிக. பாண்டியன் நான் தான் எவனுமே சொல்லக்கூடாது. ஏன்னா பாண்டியன் இருந்த காலத்துல சாதியும் இல்லை ஒண்ணும் இல்லடா. ஏன்டா இன்னும் பாண்டியனை பிடிச்சிட்டு ஏன் ஜாதி ஓன் ஜாதி சொல்ற, அப்ப நீ இப்பெல்லாம் சொல்ல முடியாது. ஓ இவன் ஜாதியா இருக்கும் பாண்டியன் சொல்லிட்டு பாதி பேர் நம்மளை விட்டு போயிரியா, ஓ இவன் ஜாதியா இருக்கும் சொல்லிட்டு அவனும் போயிரியா. அப்ப தமிழ் தேசியவாதி நாங்க 4 பேர் தான் உட்கார முடியும். இப்ப பாண்டியன் சொன்னவெல்லாம் போராட முடியாது. இப்போ என் வம்சாவளிலாம் பாண்டியன் சொல்ற, வா போராடு. இல்லடா என் வம்சாவளிலாம் பாண்டிய, வா போராடு, மீட்டெடு, சந்தோஷப்படுற. அப்ப பாண்டியர்களின் தன்னை நிலைநிறுத்தி கொண்டாலும் அவர்கள் உண்மையாக பாண்டியர்கள்லாம் கிடையாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. பாண்டியர் காலத்தில் எந்த சாதிகள்லாம் கிடையாது. அப்ப குடிகள் தான் இருந்துச்சு. குடிகள் தான் அந்த பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவனை கொண்டு சாதிய சிக்கலை இழுத்து விட்டுறாதீங்க. இப்படி இழுத்து விடுறதுனால தான் சில நம்மளுக்காண்டி போராட்டங்கள்லாம் அது கூர்மை மழுங்கி போயிடுது. அந்த கூர்மை மறுபடிக்கும் மழுங்கடிக்கப்படாது. அதனால தான் இன்னைக்கு திராவிடம் இன்னைக்கு தலைத்து இன்னைக்கு வளர்ந்து போய்கிட்டு இருக்கிறான். நம்ம எதையுமே நம்மளால செய்ய முடியல. அண்ணன் மூர்த்தி அண்ணன் என்ன தெலுங்குல பிறந்தாரு, தமிழ் குடி தானே அவரு. இப்ப அவருக்கு அந்த இது பங்கு இல்லையா? இப்ப உதயகுமார் தமிழ் குடி தானே, அவர் தெலுங்கு குடியில பிறந்தாரு. ஆனா தெலுங்கர்களுக்கு முட்டுக்கட்டை கொடுக்குறாங்க அவங்க. இதனாலதான் நம்முடைய கலாச்சாரம்லாம் அழியுது. அவன் தான் நிலைநிறுத்திக் கொள்ளுகிறான். மதுரை மண்டலத்தை அவன் ஒரு காலத்தில் தெலுங்கு மண்டலமே ஆக்கிடுவான். நான் உண்மையா சொல்றேன். இந்த இதுல கலைஞர் சிலை இருக்கும், 10 ஆண்டு பாருங்க, இருக்கா இல்லைன்னு பாருங்க, இருக்கு. அதனால வெற்றியிடமா கிடக்குது சாரு. நான் வந்தவனை கேட்டேன், வெற்றியிடமா கிடக்குது விட்டு அப்படின்ட்டு அது புல் பண்ணிடுவாங்க அவங்க. ஏண்டா இந்த இருக்கிற சங்கராசாமியுடைய இதே எடுத்தவன், மீன் சின்னத்தையே எடுத்தவன், இதை எடுக்கிறதுக்கு எவ்வளவு மிஸ் ஆயிடும். அவங்க போற வழியெல்லாம் அதை பார்த்துட்டு போயிருப்பாங்க நார்மலா. என்ன ஆக நம்முடைய பண்பாடு நம்முடைய கலாச்சாரங்கள் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் தமிழர்கள் நம்மள ஒன்றுதல வேண்டும். நீ முட்டு கொடுக்குற வேலையே வச்சுக்கிறப்படாது. நீ எப்பவுமே சில பாருங்க, இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கணும்னா ஏன் இவ்வளவு கூட்டம், இன்னைக்கு தமிழர்கள் நிரம்பி வழிந்த இந்த மாவட்டம் இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கணும்னா எல்லாருமே திராவிடத்துக்குள்ள கிடக்குறேன். 2 சீட்டு கிடைக்குமா, 3 சீட்டு கிடைக்கிறோம்லாம் கிடைக்கிறேன். எங்களுக்கு எந்த சீட்டும் கொடுக்குறாங்க நம்ம நிற்கிறோம். நம்மளுக்கு அதிகாரங்கள் பெறணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நம்மளுடைய சங்கதிகளா வருங்காலத்தில் இப்படி பண்பாடுலாம் அழிஞ்சு போயிடும். இன்னைக்கு அன்னைங்க சொன்னது மாதிரியே இது ஒரு காலத்தில் வணிகமாக மாற்றிடுவாங்க. இந்த காளையெல்லாம் வணிகமாக மாற்றுறாங்க. இப்போ எப்படி கபடி போட்டியெல்லாம் வணிகமாக மாற்றுறாங்களோ, அதனால் காளைகளுடைய இந்த பகுதியை ஒரு வணிக சந்தையாக மாற்றிடுவாங்க. நுழைவு கட்டணம் 1000 ரூபான்னு போடுவேன், காளையை கொண்டாந்து 5000 போடுவேன். இப்போ வணிக பகுதி ஆகிறது. அது வணிகத்துக்காகத்தான் அதை கட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம முறியெடுக்கணும். தமிழர்கள் ஒன்றிலிருந்து போராடாமலை கற்றுக்கிறேன்னு ஒரு போராட்டங்களை எடுக்கிறதுக்கு எவ்வளவு சிரமம்ன்று தெரியும். நாங்கள்லாம் ஆய்வு பண்ணி தான் அண்ணன் கதிர்நிலை அந்த பொறுப்பை ஒப்படைச்சோம். ஏன்னா யார்கிட்ட அதை ஒப்படைச்சா எது சரியாக இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் அவர்கிட்ட ஒப்படைக்கேன். அதை சிறப்பாக அண்ணன் செஞ்சிருக்காரு. அதுக்காக அண்ணனுக்கு மீண்டும் ஒரு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு என்னை பேச வாய்ப்பளித்த அத்தனை உறவுகளுக்கும் தாய் தமிழர்களுக்கும் நன்றி, வணக்கம்.